இதுவரைக்கும் அவங்க சொல்கிறது வந்து 4000 ஏவுகணை குண்டுகளை வந்து போட்டிருக்காங்க இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா. மறைமுகமாக அடிக்கிறதுக்கு இது அடித்தாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் பேரல் மொத்தம் அடிச்சிருக்குது. 1 லட்சம் பேரல் சாதாரண விஷயமா? மொத்த டெஹரான்லேருந்து நார்த்தில் வந்து ஒரு 3-4 அடிச்சிருக்காங்க, சவுத்தில் ஒரு 2-3 அடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அடித்தா மொத்த ஏரியாவும் கரும்புகையாக. அங்கே வந்து அடித்த உடனே 4 பேர் அங்கே இறந்து போயிட்டாங்க. அதில் ஏன்னா அந்த டிரைவர், அந்த ட்ரக் டிரைவர், அது வந்து உள்ள ஆப்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறது 4 பேர். ஆனால் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியல. இந்த கரும்புகை மூச்சு திணற அக்கம் பக்கம் காற்றுக்கு அடிக்கும்ல, மூச்சு திணறு ஒரு பக்கம் வரும். தப்பி தவறி அதில் மேலே வந்து எல்லாம் அப்படி போகிறது வந்து மேலே ஏறி போய் படிஞ்சு நிற்கும் அது காற்றுல. அதுலேருந்து வந்து மழை வந்துச்சு அப்படின்னா கந்தக மழையாக பெய்யும்னு அர்த்தம். அதைத்தான் சொல்கிறது ஆசிட் ரெயின். இப்போ இருக்கிற இடம், அதாவது அந்த டெரவன்யூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே மூச்சு திணறல் பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கோம். எவ்வளோ பேர் வந்து மூச்சு திணறல அடுத்தடுத்து சுவாச கோளாறு, இந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து படுத்து படுக்கையாயிருவாங்கல்ல. ஏன் இடத்துல என்னை வந்து அடித்து என்னோடய சுப்ரீம் லீடரை நீ வந்து போட்டு தர்ற அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து அப்போ சும்மா வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னா நான் சொம்பையாயிடும். அதனால் அடிப்பேன். மிடில் ஈஸ்ட் முழுக்க ஒரு போர் கலவரமாக போயிட்டுருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் யார்? அமெரிக்கா. ட்ரம்ப்புங்கிற ஒரு கிறுக்கன். நான் வந்து உங்களோட இஸ்ரேலோட ஒரு இடத்தையும் நீங்கள் ஆயில் ரிஃபைனரி, ஆயில் சம்மந்தப்பட்டு பை ப்ராடக்ட் பண்ணுவாங்கல்ல, அது அத்தனையும் அடிக்க போகிறேன்னு இருக்காங்க. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் திரு காசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரேக்ஸ். ஈரான், இஸ்ரேல் சர்வதேச அளவில் தினம் தினம் அவங்க பண்ணக்கூடிய வேலைகள், பண்ணக்கூடிய செயல்பாடுகள் வந்து எல்லா நாடுகளையுமே நடுநடுங்க வைக்குது. இப்போ ஈரானுக்கு வந்து இத்தனை நாள் ஈரான் மற்ற நாடுகள் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஈரானுக்கு மிகப்பெரிய அடி. அதாவது 6 இடங்களில் முக்கியமான தளங்களில் ஈரானோட பொதுமக்கள்லேருந்து தலைவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கரும்புகை ஈரானை சூழ்ந்துள்ளது. இது உண்மையா இல்லையா? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து மாறி அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ எல்லா நாட்டையும் ஈரான் அடித்தது, அப்போ ஈரான் வந்து இப்போ அடி வாங்கிரு அப்படின்றீங்களே, அதுலேயும் ஒரு சின்ன திருத்தம் என்ன தெரியுமா? முதல்ல ஈரானை அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் 2 பேர் சேர்ந்து February 28 திடீர்னு 1000க்கு மேற்பட்ட குண்டுகள், அதில் பங்கர் பஸ்டும் சேர்த்து அடித்து கீழே வந்து தலைவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து 140 பேருக்கு மேலே குழந்தைகள் இறந்தாங்க. அந்த குழந்தைகள் வந்து இதில் என்னென்னா இந்த குழந்தைகள்லாம் புதைக்கணும். ஓகே, புதைக்க ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லி வச்சு அங்கே டெல்லவியில் அடிக்கணும். பழி வாங்குறது எதுக்குன்னா, பழி வாங்குறது தவறா அப்படின்னா, ஒரு பக்கம் தவறு அப்படின்னு மனித இதில் தவறு அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து நம்மளை காத்துக்கொள்றதுக்கு அவனை அடித்தா தான் நம்மளை காத்துக்கொள்ளணும் அடிக்கிறதான். ஏன்னா நான் சும்மா இருந்தேன், இது வரைக்கும் நான் சண்டைக்கு போகலை. ஓகே, நான் வந்து அங்கே ஹமாஸுக்கு உதவி பண்ணுறேன், இல்லை ஹிஸ்புல்லாவுக்கு உதவி பண்ணுறேன்னா நான் வந்து அங்கே உதவி பண்ணுறேன். நீ அவனை அடிக்கிற, சாதாரண அடிக்கலை. ஓகே, அப்போது நான் உதவி பண்ணுறதை நீ வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அடிக்கும்போது நான் வந்து ஏற்றுக்கு சண்டைக்கு வந்தேன்னா இல்லை, நான் அப்புறம் அமைதியாக தான் இருக்கேன். ஏன் இடத்துல என்னை வந்து அடித்து என்னோடய சுப்ரீம் லீடரை நீ வந்து போட்டு தர்ற அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து அப்போது சும்மா வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னா நான் சொம்பையாயிருவேன். அதனால் அடிப்பேன் அப்படின்னு முதல்ல அடித்தது வந்து இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா. ஒரு வாட்டி அடித்தாங்கல்ல, அதுக்கடுத்து அடித்த உடனேயே இவங்க திரும்ப ரிட்டாலியேட் பண்ணுறாங்க டெல்லவிவ் நோக்கி. ப்ளஸ் வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தளங்கள்லையும் எல்லாத்துக்குமே அட்டாக் எல்லாம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது திரும்ப அவங்க சும்மா இருந்தாங்களா, 2வது வாட்டியும் பயங்கரம் அடிக்கிறாங்க டெஹரானில். அப்புறம் இவங்க வந்து இதோட இதை கண்டினியூ பண்ணுறாங்க. ஜெருசலம் இது எல்லாம் கண்டினியூ பண்ணுறாங்க. அப்புறம் ஈராக்கில் அடிக்கிறாங்க. அவங்களோட அம்யூனிஷன், அமெரிக்காவோட அம்யூனிஷன்லாம் அடிக்கிறாங்க. 3வது அவங்க அடிக்கிறாங்க. 4வது அடிக்கிறாங்க. 4 வாட்டி அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சொல்கிறது வந்து 4000 ஏவுகணை குண்டுகளை வந்து போட்டிருக்காங்க இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா. ஓகே, அப்போ அவ்வளோ தூரம் வந்து அங்கேருந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அது எங்கேருந்து போட்டது? இஸ்ரேலேருந்து வந்தது. அப்புறம் யுஏயில் இருக்கக்கூடிய, துபாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா தளத்திலேருந்து, கத்தார்லேருந்து, பஹ்ரைன்லேருந்து, ஈராக்கிலேருந்து, ஜோர்டான்லேருந்து அப்படி சுற்றி வந்துச்சுல. அவ்வளவு தளத்தையும் ஏற்கனவே பேசியிருக்கோம். அங்கே வந்து முதல்ல அந்த தளத்தை வந்து வெறுமனே ஆஃபீஸிங்கில் அடிக்கிறது பதிலாக அங்கே எங்கெல்லாம் இந்த வந்து திரும்ப தடுக்கிறது இருக்கு இல்லையா, தாட் அண்டு பேட்ரியாட், அதோட டேட்டா சிஸ்டம், அதோட ரேடாரை பூரா மேக்ஸிமம் அடிச்சிட்டாங்க. தாடுங்கிறது ஒரு தாடு வந்து நம்ம ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபா.
ஒரு நம்ம ஆல்ரெடி அதை இது டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 6 தாடு அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, அப்போது 6 தாடு அடித்தாலும் திரும்ப அதை செய்கிறதுக்கு வருஷ கணக்காகும். விஷயம் அவ்வளோதான். நமக்கு வந்து 10,000 கோடி போச்சு, 1,00,000 கோடி போச்சு அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதை வந்து திரும்ப செய்கிறதுக்கு வருஷங்கள் ஆகும். ஆனால் இவன் அடிக்கும்போது திரும்ப ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பேட்ரியாட் சிஸ்டம், அந்த பேட்ரியாட்டை வந்து யுஏயில் அடிச்சிருக்காங்க. அப்போ எல்லா இடமும் கண்ணை குருடாக்குன மாதிரி அடிச்சு போட்டாங்கன்னா திரும்ப இவன் கையில் ஸ்டாக் நிறையா வச்சுருக்கான். திரும்ப அடிக்க போகும்போது எப்படி இஸ்ரேல் லெபனானில் அடிக்கும்போது ஒரு ஏவுகணை கூட திருப்பி தாக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒரு மாதிரி கையறு நிலையில் இருந்தாங்க. இவங்க போட்டு வந்து பெய்ரூட்டை போட்டு தாக்குன்னு தாக்குனாங்க. ஓகே, தாக்குனாங்க, எல்லாத்தையும் நிறைய ஏகப்பட்ட பேர் அடித்தாங்க. அந்த நிலைமை வந்து இப்போது அமெரிக்காவோட தளங்கள் இருக்குது. அதுபோக யுஏயில் வந்து, அதாவது துபாய், அபுதாபி, மெயினாக துபாய், அங்கே வந்து அடிக்கும்போது திருப்பி தாக்கியிருக்குது 500, 600, 800ன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து தாக்கியிருக்கோம், திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே பாதுகாப்பு வச்சுருக்காங்க. ஆனால் அதையும் மீறி நிறையா ஏர்போர்ட்லேருந்து மரியன்லேருந்து எல்லாம் அடித்து முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த பேசிக் வந்துருச்சா? ஓகே, வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்களோட ஈரானோட வாட்டர் பிளான்ட் இருக்குல்ல, அந்த வாட்டர் வந்து வேறு நாடுகள்லேருந்து பைப் லைனில் வருது. அந்த பைப்பை பூரா அடிச்சிருக்காங்க. அப்புறம் டீசலேஷன் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதை பியூரிஃபை பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும்ல, அந்த மக்கள் கொடுக்க அந்த பிளான்ட் வேறு அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே இவன் என்ன பண்ணா, ஃபுஜேரால பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டு எங்கெல்லாம் அமெரிக்காவோட தளங்களுக்கு அமெரிக்கர்களுக்குலாம் போகுதோ பொதுமக்களும் சேர்ந்து போக தான் செய்யும், அதெல்லாம் இவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா டெல் அவீவில் அங்கே இருக்கிற அந்த பென்குரியன் ஏர்போர்ட்டு, இப்போ டெல் அவீவ் நகரம் இருக்குல்ல, அது இப்போ ஒரு நரகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரி இப்போது அந்த ஹர்மோஸ் ஜலசந்தியை பற்றி பேசியிருந்தோம். அதை என்ன பண்ணாங்கன்னா, எந்த நாட்டுக்கும் கிடையாது, ஒன்லி சைனா அண்டு ரஷ்யா, இவங்களுக்கு மட்டும் அந்த ஹர்மோஸ் ஜலசந்தியை ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ஏன்னா அதுதான் ஈரானுக்கு சொந்தமானதை பற்றி டீட்டெயில் பேசியிருந்தோம். அப்போ திறந்து விட்டா, சரி சைனா வந்து கப்பல் உள்ளே போகுது, அங்கேருந்து இதை வந்து இப்போ குரூடாயில் ஏற்றுது, திரும்ப அந்த அழகாக அப்படி போயிட்டே இருக்குது. ஆனால் சைனாவோட ஆயில் டேங்கர் இருக்கு இல்லையா, அதை வந்து அடிக்கிறதுக்கு உலகத்தில் யாருக்கும் துணிச்சல் கிடையாது. அமெரிக்கா அடித்தா அமெரிக்கா கப்பல் மேலே இவங்க மேலே சைனா நேரடியாக வந்துடும். அப்போ நேரடி யுத்தம் வந்துடுமா? அப்போ நீ பெருசா நான் பெருசான்னு சாதாரண மிசைல் ஆகி பெரிய மிசைல் ஆகி அணுகுண்டு வரைக்கும் வந்துடும். ஓகே, இப்போ இந்த அமெரிக்கா கையில் 5200க்கு மேலே அணுகுண்டுகள் இருக்குது. அப்புறம் உலகத்தில் எந்த மூலை முடுக்கும் போய் அடிக்கிற அளவுக்கு 13,000 கிலோமீட்டர் போய் சேரக்கூடிய அளவுக்கு மினிட்மேன் 3 அப்படின்னு அவங்களுடைய ஏவுகணை இருக்குது. ஆப்வியஸாக அமெரிக்கா சைடு இது எல்லாமே இருக்குது சார். ஆனால் நேற்று நடந்தது வந்து அந்த ஈரான் அந்த கரும்புகைன்றது அடுத்த ஆமாம், இப்படி வந்துருச்சா? இப்போ அதான் சொல்ல வந்தது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னா, சைனா வந்து நேரடி அடிக்க முடியாது, அவனோட ஆயில் டேங்கர் அடிக்க முடியாது, அப்புறம் சைனா சம்மந்தப்பட்ட எதையுமே அடிக்க முடியாது. ஆனால் சைனாவுக்கு சப்ளை பண்ணுறான்ல இந்த ஆயில், அது அங்கேருந்து எடுக்கிறான். அங்கே வந்து ஒரு தீவு இருக்குது, கரிஜான்னு ஒரு தீவு ஒன்று இருக்குது, அங்கே வந்து நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் டெஹரான்லேருந்து அந்த நார்த் ஈஸ்ட் அந்த சைட்லெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, ஒரு 6-7 இடம். ஓகே, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மெஜாரிட்டி வந்து சைனாவுக்கு போகுது. ஓகே, ஈரான் அவன் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறான், அதை நாங்கள் அடிக்கிறோம். அப்போ நீ வந்து கப்பலை கொண்டு வந்து என்ன செய்ய போகிற, வெறும் கப்பல் தான் திரும்பி போகணும். அப்போது சைனா வந்து நேரடி அடிக்காமல் மறைமுகமாக அடிக்கிறதுக்கு இதை அடித்தாங்க பாருங்கள். அங்கே இருக்கிற ஸ்டோரேஜ் குரூட் ஆயில் சாதாரணமாக நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 லிட்டரு பெட்ரோலோ மண்ணெண்ணையோ கீழே சிந்திருச்சு தீப்பட்டுச்சுன்னா அப்படி எரியும். ஏன்னா ஹைட்ரோ கார்பன், அதை பற்றி நம்ம எல்லா மக்களுக்கும் இதை பற்றி பாடம் எடுக்க வேண்டியது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெட்ரோல் வந்து டக்குன்னு ஆவியாரும் வச்சுக்கோங்க, டீசலோ கெரசினோ அது விழுந்துச்சுன்னா, அதில் வந்து தப்பித்தவறி தீ விழுந்துச்சுன்னா அது வந்து அவ்வளோ எரியும். இல்லை நம்ம சிஸ்லர்ஸ்னு சொல்லி நம்ம வந்து ஹோட்டலில் லேஸ் அப்படி பொரிக்கும் போது இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எண்ணெய் லேஸ் ஊற்றுனா அப்படி தீ எரியும். இது ஒரு சாதாரண ஒரு 100 மில்லி எண்ணெய்க்கு, இத்தனைக்கும் குக்கிங் ஆயிலுக்கே அவ்வளோ பண்ணால் அது ஹைட்ரோ கார்பன் அங்கே வந்து குரூட் ஆயிலோடு சேர்த்தா அதில் வந்து என்னென்ன இருக்குது, அதில் பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது, நாஃப்தா இருக்குது, கெரோசின் இருக்குது, தார் வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகே, அது பற்ற வச்சா என்ன நடக்கும்? அப்போது இவ்வளோ இது வந்து ஹைட்ரோ கார்பன் வந்துட்டாலே கருப்பு. ஓகே, அதில் வந்து எத்தனை அப்படின்னா எத்தனை 2.5 கோடி லிட்ரு சம்திங் இதை சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு, அதில் நான் படித்ததில்லை. என்ன கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் பேரல் மொத்தம் அடிச்சிருக்குது. 1 லட்சம் பேரல் சாதாரண விஷயமா? அவனுடைய 2 நாள் 2.5 நாள் எக்ஸ்ப்ளோரேஷன்
அதை எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த கப்பல் வரும், இதை எடுத்து கொண்டு போயிட்டுருப்பாங்க. அப்படி போகிற இடத்துல ஒரு 2 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து அடிச்சிட்டாங்க. அடித்தா சாதாரண இல்லை, அந்த மொத்த டெஹரான்லேருந்து நார்த்தில் வந்து ஒரு 3-4 அடிச்சிருக்காங்க, சவுத்தில் ஒரு 2-3 அடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அடித்தா மொத்த ஏரியாவும் கரும்புகையாக, அந்த கரும்புகை அந்த ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்தீங்கல்ல, அதில் ஒரு லேடி தனியாக நிற்குது. அவங்க வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு நிற்கிறாங்க. இந்த கருப்பு ட்ரெஸ்ஸே தெரியாத அளவுக்கு வந்து கரும்புகை ஆப்போசிட்டில் இருக்குது. மொத்தத்துக்கு ஈவினிங் டைமில் நிற்கிறது. இந்த அம்மா கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கு. வெளியில் பார்த்தா மொத்த மேகமே இல்லை, மொத்தம் வந்து சூழல் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. ஸோ மொத்த நாடும் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கு, இந்த அம்மா ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி. அப்புறம் என்ன நடக்கும்னா, அங்கே வந்து அடித்த உடனே 4 பேர் அங்கே இறந்து போயிட்டாங்க. அதில் ஏன்னா அந்த டிரைவர், அந்த ட்ரக் டிரைவர், அது வந்து உள்ள ஆப்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறது 4 பேர். ஆனால் எவ்வளோ பேர் இருந்தாலும் தெரியல. இன்னும் எப்படி 4 பேர் மட்டும் தான் அங்கே இருந்திருப்பாங்க? ஆள் எப்படி பார்த்தாலும் 50-100 பேர் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடியது, அப்புறம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸ்கேடாவே ஏதோ ஒரு சிஸ்டம் சொல்லலாம், அந்த சிஸ்டம் அது இதுன்னு எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவ்வளோ பேர் அங்கே இருந்திருப்பாங்க. எவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க அனௌன்ஸ் சொன்னது 4 பேர் இறந்து போயிருக்காங்க. கேஷுவாலிட்டி 4 பேர். ஏகப்பட்ட பேர், நிறைய பேருக்கு வந்து மூச்சு திணறல் இது, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சுல்ல. இந்த கரும்புகை மூச்சு திணறல் அக்கம் பக்கம் காற்றுக்கு அடிக்கும்ல, மூச்சு திணறல் ஒரு பக்கம் வரும். ஓகே, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரூமில் வந்து பூட்டிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அட்மாஸ்ஃபியர்லேருந்து வரக்கூடிய காற்று தான், ஆக்சிஜன் தான் நமக்கு வந்து சேரணும். அந்த ஆக்சிஜன் 23% இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி கருப்பு புகையெல்லாம் எக்கச்சக்கமாக சேர்ந்துச்சு அப்படின்னா சுவாசம் இல்லாமல் சும்மாவே ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு சாதாரணமே மூச்சு திணறும். சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் போச்சுன்னா மூச்சு திணறல் எக்கச்சக்கமாக அந்த ரீஜனில் ஃபுல்லாக. அது இல்லாமல் தப்பி தவறி அதில் மேலே வந்து எல்லாம் அப்படி போகிறது வந்து மேலே ஏறி போய் படிஞ்சு நிற்கும். அது காற்றுல அப்படியே ஸ்டே ஆகி நிற்குமா? என்னென்னா மேகம் உலகம் சுற்றுது இல்லை, அது நகர ஓரளவு அப்படி நகர்ந்துக்கிட்டே ஓரளவு இருக்கும் அந்த ஏரியாவில். இப்போ மழை வந்தால் ஓகே, அது வந்து எப்படி பார்த்தாலும் அதில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது. அதில் இன்னொன்று வந்து ஹைட்ரோ கார்பன். இப்போது சல்ஃபர் கண்டென்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சின்ன டீட்டெயில் சொன்னால் நம்ம நேர்களுக்கு புரியும். இப்போது நம்ம வந்து ஆஃப் ஷோரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கல்ல, எண்ணெய் கிணறு வச்சுக்கோமே, கடலுக்கு உள்ளே வந்து வெறும் தூணாக இருக்கும், அப்புறம் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து பார்த்தா ஒரு பெரிய குழாய் இருக்கும். அந்த குழாய்க்கு மேலே வந்து 24 மணி நேரமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லாம் வீடியோ பார்த்துருப்பாங்க. அது என்னது? அதுதான் வந்து என்னென்னா, கீழேருந்து அந்த ஃபாசில் ஃபியூல்னு சொல்லி அடுக்குகள்லேருந்து எடுக்கிறாங்கல்ல, அது எடுக்கும்போது அதில் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதாவது குரூட் ஆயில், அதோடு சேர்த்து சல்ஃபரோடதும் சேர்ந்து வரும். அந்த சல்ஃபூரிக் ஆசிட் கிடையாது, கிட்டத்தட்ட ஆசிட் மாதிரி சல்ஃபர் கேஸு. அந்த கேஸ் வந்து இதோட தேவைப்படாது, அதனால் அதை வந்து எரிச்சு விடுவாங்க. அந்த எரியிறது வந்து 24 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த சல்ஃபர் கேஸ் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு வச்சுங்களேன். ஏன்னா இதோட டென்சிட்டி, வெயிட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது சல்ஃபர் வந்து மேலே போகுது, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போ எரிஞ்சது போக மிச்சம் வர்றதுக்கு வந்து குரூட் ஆயில் ஓரளவு கிளியரான குரூட் ஆயில் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து சொன்னால் இப்போ எங்கேயாவது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஏன் இங்கே மட்டும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, அப்போ இருக்கிற பெட்ரோலை பூரா எரிச்சு விட்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அது பெட்ரோல் இல்லை, அது வந்து சல்ஃபர். ஓகே, சல்ஃபர் கேஸ். அப்போது இந்த இதில் போச்சுன்னா மேலே இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களா, அதில் சல்ஃபர் வந்து 100% எரிச்சு விட்டாங்கன்னு இல்லை, உள்ள சல்ஃபரும் சேர்ந்துருக்கும். ஓகே, அப்போது இது மழை வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆசிட் ரெயின் அப்படின்னு வச்சுங்களேன். அது சல்ஃபியூரிக் ஆசிட், கந்தக அமிலம். ஓகே, நம்ம என்ன சொல்ல, கந்தக பூமியும்போம், சிவகாசியோ, விருதுநகர், சிவகாசி, திருச்சி இதெல்லாம் சொல்லும்போது வெயில் நேரத்தில் இப்போ இந்த பூமி வந்து ஒரு கந்தக பூமி. கந்தகம்னாலே எரியும்னு அர்த்தம். அங்கே வந்து கந்தகம் வந்து அதோட மேலே காற்றோடு சேர்ந்து மேகத்தோடு சேர்ந்து அங்கே இருந்து அதிலேருந்து வந்து மழை வந்துச்சு அப்படின்னா கந்தக மழையாக பெய்யும்னு அர்த்தம். அதைத்தான் சொல்கிறது ஆசிட் ரெயின். ஓகே, அது வந்து உண்மையிலேயே ஒரு பக்கம் என்னென்னா, இவங்க போர்னு வந்ததுக்கப்புறம் இவங்க இதை அடிக்கிறது தப்பாக ரைட்டா அதெல்லாம் தாண்டி ஓகே அடிச்சிட்டாங்க. இவங்க வந்து இங்கே ஒரு 7 இடத்த அடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ் இடமெல்லாம், அப்புறம் ரிஃபைனரி, ஸ்டோரேஜ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. அடித்த உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஹைஃபான்னு ஒரு துறைமுகம் இருக்குல்ல இஸ்ரேலில், ஹைஃபா துறைமுகத்துக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் ஏற்கனவே தெரியும். என்ன கனெக்ஷன் தெரியுமில்ல? நேயர்களுக்கு தெரியாது சார். ஓகே, நிறைய பேர் தெரியும், தெரியாத நேரில் சொல்லுவோம். நம்ம அதானி இருக்கார்ல, அவரோட துறைமுகம் அது. ஸோ அந்த அதானி துறைமுகம் அவர் தான் மெயின்டெனன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, அந்த அதானி துறைமுகம் அது ஹைஃபா துறைமுகம். அந்த ஹைஃபா துறைமுகத்தில் ஆயில் ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்களே, ரிஃபைனரி ஆயில் ஸ்டோரேஜ், அதை ஈரான் அடிச்சிட்டாங்க. இப்போது நீ இங்கே அடித்தா நான் சும்மா இருப்பேன்னா நான் ஒன்று அடிக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து உங்களோட இஸ்ரேலோட ஒரு இடத்தையும் நீங்கள் ஆயில் ரிஃபைனரி ஆயில் சம்மந்தப்பட்டு பை ப்ராடக்ட் பண்ணுவாங்கல்ல,
அது அத்தனையும் அடிக்க போறேன்னு இருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க, அது பார்த்தோம் சார். சார் இது இந்த இடத்துல அடித்தா எவ்வளோ உயிரிழப்புகள், என்னென்ன பிரச்சனைகள், பொதுமக்களோட வாழ்வில் பயங்கரமாக பாதிக்கின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற இடம், அதாவது அந்த டெரவன்யூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே மூச்சு திணறல், பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கை முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னென்ன பிரச்சனைலாம் வரும் சார்? அந்த ஒரே என்னென்னா அங்கே காற்று சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ டெல்லியில் வந்து சாதாரணமாக காற்று மாசு இண்டெக்ஸ் இருக்குல்ல, ஓகே, ஏர் இண்டெக்ஸ், அது வந்து ரொம்ப ஹை. அங்கே வாழ தகுதி இல்லாத நகரம் வந்து உலகத்தில் கிட்டத்தட்ட 1வது 2வது 3வது சொன்னாங்க. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அப்படின்னு சாதாரண காற்றுல இந்த புகை என்னென்னா, அங்கேருந்து வண்டியில் போகிறது, இண்டஸ்ட்ரி இருக்கிறது, நொய்டாலாம் இருக்குல்ல இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் அப்படி கணக்கு அங்கே வந்து காற்று வந்து மாசுபட்டுருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து எரிச்சு விட்டு பயங்கரமாக இருக்குன்னா அந்த காற்று நம்ம சுவாசிக்க முடியுமா? எவ்வளோ பேர் வந்து மூச்சு திணறல அடுத்தடுத்து சுவாச கோளாறு, இந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து படுத்த படுக்கையாயிருவாங்கல்ல, நகர முடியாது, சாப்பிட முடியாது. வேறு அது ஏற்கனவே இந்த போர் சூழல் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து ரெகுலர் வேலை பார்க்க முடியாது, விவசாயம் பார்க்க முடியாது, ஓகே, ட்ரேடிங் நடக்காது, அப்புறம் இப்போ டூரிஸ்ட்டு வரமாட்டாங்க, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வராது. ரெகுலராக ஆப்ரேட் பண்ணி நம்ம வந்து என்னென்ன ஒரு 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 கிராமம் வாழணும்னா அங்கே விவசாயம் நடக்கணும். விவசாய பொருட்கள் வந்து எடுத்து அடித்து எல்லாம் ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு வேலை. இதை முடிச்சு ட்ரேடிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வெளியே வரக்கூடிய காசை வாங்கணும், அது திரும்ப உரம் வாங்கணும், இதை போடணும். இந்த ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்குங்களே, இந்த ரொட்டேஷன் நின்று போயிருமே. இப்போ ஈரான் அப்போ முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை ஒரு நகரம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு? மொத்த ஈரானும் 47 வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இல்லை இந்த 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 இதுக்கப்புறம், இந்த எண்ணெய் கிடங்குகள் அட்டாக் அப்புறம், இந்த எண்ணெய் கிடங்கு வந்து டெஹ்ரான் மட்டும். இப்போது நீங்கள் வந்து இது எடுத்திங்கன்னா அந்த அந்த நகரத்தோட அந்த ஈரானோட நிலப்பரப்பு மொத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய இடம். அதை வந்து இஸ்ரேலோட கம்பேர் பண்ணிடலாம். இஸ்ரேல் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, இஸ்ரேலோட 73-74 மடங்கு பெருசு ஈரான். ஓகே, ஸோ டெஹ்ரானுங்கிறது ஒரு திக்கு பாப்புலேட்டட் ஏரியா, அதில் அடிச்சிருக்காங்க. ஓகே, அந்த மக்கள் அங்கே அடித்தாங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் பூரா மூச்சு திணறல் இருக்கும்ல. அங்கே ஈரானோட மொத்த மக்கள் தொகை வந்து 9 கோடி பேர். அந்த 9 கோடியில் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1 கோடிக்கு மேலே வந்து வெளிநாட்டுக்காரங்க. அந்த வெளிநாட்டிலையும் அதிகமாக யார் இருக்காங்க அப்படின்னா ஈராக்கி இருக்காங்க, ஜோர்டானியன், சிரியன், பாலஸ்தீனர், பலஸ்தீனக்காரங்க, அப்புறம் வந்து எகிப்து இருக்குல்ல, எகிப்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி நிறையா இருக்காங்க அங்கே. ஸோ இதுதான் அங்கே மேட்ரு. இப்போ நிறைய பேர் வந்து அங்கங்கே நாட்டுக்கு போவாங்க. எந்த நேரம் போனால் எல்லா இடமும் அங்கே சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஆமாம், இங்கே அங்கே போய் சாகிறதுக்கு இங்கே சாகும் அப்படின்னு இருப்பாங்க. மிடில் ஈஸ்ட் முழுக்க ஒரு போர் கலவரமாக போயிட்டுருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் யார்? அமெரிக்கா. அதாவது நான் இங்கே இருக்கோம், நீங்கள் வந்து சென்னையில் இப்போ நம்ம இங்கே இருக்கோன்னு வச்சுங்களேன், திடீர்னு வந்து மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தன் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோடு போடக்கூடாது, இந்த மாதிரி பில்டிங் கட்டக்கூடாது, இப்படி செய்த, இது நீ கட்டுறது எனக்கு வந்து பிடிக்கலை. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொல்கிறாங்க வந்து அடுத்து சுப்ரீம் லீடரு முஸ்தபா கமேனி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணாங்க என்கிட்ட சொல்லாமல், என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது, அவர் இதுக்கு உயிருக்கு உத்தரவு, நாங்கள் வந்து அவர் கொன்றுவோம் அப்படின்னு ஒருத்தன் ஏன் சொன்னால் அவமரியாதை குறைவில்லை. அதாவது ட்ரம்ப்புங்கிற ஒரு கிறுக்கன், அந்த நாடு, அந்த நாட்டோட இறையாண்மை, அந்த நிலம், அந்த மக்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க வந்து பதவி ஏற்கிறாங்க, அவங்க அந்த மக்களை ஆட்சி பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற முஸ்தபா கமேனி வந்து அமெரிக்காவை ஆட்சி பண்ண போகிறான், இங்கே மக்கள் தேர்ந்தெடுத்து, இல்லை இஸ்ரேல் ஆட்சி பண்ணுறாங்களா, இல்லை பக்கத்து ஈராக் ஆட்சி பண்ணுறாங்களா? ஒன்றுமே இல்லையே. ஈரான் நாட்டில் அவங்க இஷ்டம். அங்கே போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு ஏன்ட்ட கேட்கணும் அப்படின்னா அவன் யார்? அவர் இவருன்னு சொல்லலாம், மரியாதையை சொல்லலாம். அந்த ஆளுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறத இப்போ ஆகி போச்சு இல்லை? ஐயோ வேணாண்டா, சுத்தமாக செட் ஆகுது. ஏடா ஃபோட்டோவை பார்த்து டக்குன்னு வேணான்னு சொல்லிட்டேன், நல்லா தானடா இருக்கா, இவளுக்கு என்ன குறைச்சு? நான் ஃபோட்டோ பார்த்து சொல்ல, இந்த பொண்ணை நேரில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன்.